ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே டு ஆல். வேலண்டைன்ஸ் டே வந்து காதலர்களால் ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட்டு வருது. ஆனால் இதோட தோற்றம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு இருண்ட பக்கத்தை சேர்ந்ததாக இருக்குது. வேலண்டைன் வந்து 3ஆம் நூற்றாண்டு கால ரோமன் கேத்தலிக் பாதிரியார் என்று நம்பப்படுது. இவர் வந்து கிபி 270 பிப்ரவரி 14 அன்னைக்கு கொல்லப்பட்டிருக்காங்க, அதாவது இறந்துருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இவர் வந்து பேரரசர்களின் கட்டளையை மீறி ரகசியமாக திருமணம் செய்து வச்சதாக சொல்லப்படுது. அந்த காலத்தில் சிப்பாய் திருமணம் செய்து கொள்ள பேரரசர்களால் அனுமதிக்கப்படவில்லை. ஏன்னா ஒற்றை ஆண்கள் அதிக அர்ப்பணிப்புள்ள போராளிகள் என்று பேரரசர்களால் வந்து நம்பப்பட்டது. அதனால் இதை எதிர்த்து வந்து பேரரசர்களுடைய கட்டளைக்கு மீறி இவர் வந்து திருமணம் செய்து வைத்ததுனால பேரரசர் கிளாடியஸ் 2ஆம் கொதிகாலஸால் வந்து தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். ரோமானிய நாடுகளில் வந்து ஒரு ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணிட்டு வந்ததாகவும், அங்கே வந்து ஆண்கள் வந்து ஒரு பவுலில் வந்து லெட்டர்ஸ்லாம் எழுதி போட்டு பெண்களோட பெயரை எழுதி போட்டு அதை குலுக்கல் முறையில் ஒருத்தவங்க தேர்ந்தெடுத்துட்டு யாருக்கு அவங்க பேர் வருதோ அவங்க தான் வந்து ஜோடியாக பயணிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நாளை தான் வந்து பேரரசர் போப் கெலாசியஸ் வந்து 5ஆம் நூற்றாண்டோட இறுதியில் வந்து வேலண்டைன்ஸை வந்து நினைவு கூறும் விதமாக வந்து நம்ம வந்து இந்த ட்ரெடிஷ்னல் ஒரு செலிப்ரேஷனை வந்து நம்ம வந்து February 14 அன்றைக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. அதுலேருந்து தான் வந்து February 14 வந்து வேலண்டைனை நினைவு கூறும் விதமாக வந்து அன்னைக்கு காதலர் தினம் கொண்டாடப்பட்டு வருது. இந்த காதலர் தினம் குறித்து பலராலும் பல்வேறு கோணங்களில் வந்து செய்திகள் வந்து சொல்லப்படுது. இதில் நான் கூறிய விஷயமும் அதில் ஒன்று. ஓகே, இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.